ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மாம். இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி முடக்கத்தான் நேச்சோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்கள் குழந்தைங்களுக்கு கை கால்லாம் வலிக்குது, டயர்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா பண்ணி கொடுங்க. பயங்கரமான ஒரு மேஜிக் பண்ணும். இதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் இல்லாதனால 3 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சோம்புத்தூள், அதாவது பெருஞ்சீரகம் தூளாக இல்லைனா நீங்கள் பெருஞ்சீரகம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கூட ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கப் அளவு கோதுமை மாவு, அது கூட அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குங்க. ஸோ அதனால் மாவு போட்டு நல்லா கொஞ்சம் மொத்தமாகவே நீங்கள் இதை மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சிப்ஸ் மாதிரி போட போகிறேன். ஸோ அதனால் நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபோக் வச்சு கொஞ்சம் உள்ளே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, இல்லை கிறிஸ்பியாக இருக்காது. இது சீக்கிரமாக கருத்துடும். ஸோ எண்ணெய் சூடானதும் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. இதை நீங்கள் பூரி மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபோக் வச்சு ஹோல்ஸ் போடணுன்னு இல்லை. இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு 2 சைடும் ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஸ்மித்திட்டு கொடுத்தேன், சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.